ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்கக்கூடிய படம் சீசா. குணசுப்ரமணியமுடைய டைரக்ஷனில், சரண்குமாரோடைய இசையில், வில்சி ஜே உடைய எடிட்டில், மணிவண்ணன் மற்றும் பெருமாளுடைய சினிமோட்டோகிராஃபியில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த சீசா. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நட்டி என்கின்ற நடராஜ் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா, ஒரு கொலை நடந்திருக்குது, ஒருத்தவங்க மிஸ்ஸிங் ஆகியிருக்கிறாங்க. ஸோ யார் இந்த கொலையை வந்து பண்ணியிருக்கிறாங்க, மிஸ்ஸிங் ஆனவங்க என்ன ஆனாங்க, அண்ட் வீட்டில் மிஸ்ஸிங் அப்படின்னு தாண்டி ஒருத்தர் வீட்டில் வேலை பார்க்குறவங்க இறந்துருக்குறாங்க. ஆனால் வீட்டினுடைய ஓனர் 2 பேருமே அங்கே இல்லை. ஸோ எங்கே போயிட்டுருப்பாங்கன்றதை பற்றி கண்டுபிடிக்கக்கூடிய படமாக இருக்குது. அண்ட் இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் பார்க்குறாங்க. ஒரு பெரிய பின்புலம் கொண்ட ஒரு ஃபேமிலி அப்படின்னும் போது அவங்க என்னென்னலாம் பண்ணி அவங்க மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அதை எப்படி போய் ட்ரை பண்ணி எடுக்கிறாரு அப்படின்றது தான். ஸோ நட்டி அவங்க தான் வந்து இன்ஸ்பெக்டராக இருப்பார். ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய கேஸ் அது ஒன்று நூக்கன் கார்னர் போய் பார்ப்பார். இப்போ இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை வச்சு சிசிடிவியாக இருக்கட்டும், மற்ற ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் ட்ராக் பண்ணி எப்படியெல்லாம் அவர் வந்து மூவ் பண்ணி போகிறாரு. பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு மறுபடியும் அப்படியே லாக் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஓனருடைய, அதாவது வீட்டினுடைய ஓனர், அந்த பையனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வந்து பைப்போலார் அந்த டிசீஸில் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஒய்ஃப் என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன மாதிரியான பதில் சொல்கிறாரு, அவர்கிட்ட எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க, அண்டு அதுக்கப்புறமா இந்த கொலைக்கும் மற்றவங்களுக்கும் என்ன சம்மந்தம், முக்கியமாக அவருக்கு என்ன சம்மந்தம்ன்றதை பற்றி எடுக்கக்கூடிய படமாக தான் அமைஞ்சிருக்குது. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் கொண்டு போயும் இருக்கிறாங்க. ப்ளஸ் ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்காத போது என்ன மாதிரியெல்லாம் பிற்காலத்தில் அவங்க மாறுவாங்கன்றத சொல்லியிருக்கக்கூடிய படமாகவும் அமைஞ்சிருக்குது. ஏன்னா நல்லாவே வெல்வாஸ்டாக இருப்பாங்க. பட் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது எப்படி நம்மளே போய் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்து காட்டுறது அப்படின்றதுக்காக அதை ஒதுக்கி வைக்கிச்சிட்டே வர்றதுனால அவங்களுக்குள்ள அது எவ்வளோ தூரத்துக்கு டெவலப் ஆகுது, அது என்னெல்லாம் ஃபைனலாக அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆகுதுன்றதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக, அதாவது போலீஸ் கேரக்டரில் நட்டி அப்படின்னும் போது அது எஸ், அவருடைய வேலையை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதை தாண்டி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதுக்கு எடுத்துட்டோன்னா ஸ்க்ரீன் பிளே, அதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தால் தான் நம்மளை வந்து கரெக்டாக என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கடுத்து இது வரப்போகுது அப்படின்ட்டு நம்மளை யோசிக்க வைக்காமல் நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கொடுத்துட்ருக்கணும். பட் ஆனால் இது ஒரு கொஞ்சம் நிறையவே வந்து ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது. அடுத்து தான் நடக்க போகுது, இப்படி தான் அப்படின்ட்டு நம்மளால் கொஞ்சம் கெஸ் பண்ணவே முடியுது. அண்ட் படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான மியூசிக் இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஸ்கிரிப்டுக்கு கொஞ்சம் நம்மளை வந்துட்டு எமோட் பண்ணியும் சரி, மோஸ்ட்லி அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும் படத்தோட அந்த கதையோட. ஸோ அது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படத்தில் நட்டி அவர் தான் மொத்த படத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற விதத்தில் இருக்குது. அண்ட் அவங்கவுங்க வரவங்க லைட்டாக சின்னதாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் வில்லன் ரோல் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒருத்தவங்களை போட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தோணலும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் சீசா இன்வெஸ்டிகேஷனில் கையில் இருக்கக்கூடிய ஃபிட்னஸை விட்டுட்டு ரொம்ப ஓவர் திங்கிங்கில் இன் அண்ட் அவுட் யோசித்து அதுக்கப்புறமா இந்த கேஸ் எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இல்லை தியேட்டரில் போய் பாருங்கள்.